இப்படியா இருக்கிற இந்த கோயம்புத்தூர் நகரம் இன்னைக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை, போதைக்கு புகலிடமா மாறிட்டு இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழகத்துல 3வது பெரிய நகரமா இருந்த நம்ம கோவை மாநகரம் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியிலும் மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் 2வது பெரிய நகரமா ஆயிட்டு இருக்கு. சர்வதேச அளவுல வேகமா வளர்ச்சி பெற்ற நகரமா நம்ம கோயம்புத்தூர் நகரம் இருக்கு. ஆனா சமீப காலத்துல நம்ம நகர்ல ஏற்பட்டுள்ள கலாச்சார மாற்றம் இந்த முன்னேற்றத்தை எல்லாம் தவிடுபடி ஆயிட்டு இருக்கு. சொல்லப்போனா இளைஞர்கள் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. ஆல்கஹால்ன்ற போதையை தாண்டி இப்போ கஞ்சா பழக்கம் அதோட புழக்கமும் அதிகமாயிட்டு இருக்கு. கஞ்சா மட்டுமில்ல, இன்னைக்கு எத்தனையோ போதை மருந்துகள், மெத்தபெட்டமின், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், போதை மாத்திரைகள், போதை ஸ்டாம்பு, போதை காளான், அப்படி இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத புது புது போதை வஸ்துகள் நம்ம நகருக்குள்ள நுழைஞ்சு நம்ம இளைய சமுதாயத்தை குறிவைத்து, அதுவும் குறிப்பா சொல்ல போனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை குறிவைத்து இதை வந்து அந்த வியாபாரிகள் வித்துட்டு இருக்கிறாங்க.